வெல்கம் டு ஷார்ட்ஸ் ஃபுட். வெல்கம் டு ஷார்ட்ஸ் ஃபுட். நாங்க சொன்னோம்ல எபிசோட் 3 ஏய் ஐயோ பயமா அது கடிச்சிராத. சாப்பாடு சாப்பிட போறோம்னு சொன்னோம் இல்லையா? 10:30 மணிக்கு வந்து 10:30 மணிக்கு வந்துட்டு 10:30 மணி கத்தாத நடு ரோடு காலியா இருக்கு. மணி என்ன ஸ்பாட் என்னன்னு பாத்தீங்கன்னா மஜா மச்சின் 10:45 ஆகுது சாப்பிடலாம்டா. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. ஓகே गाइस, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மஜா ரெஸ்டாரன்ட்ன்ட்டு நாகப்பட்டினத்துல இருக்கோம். இப்ப நம்ம போறோம் மஜா பண்றோம். இன்னைக்கு ஒரு புடி இருக்கு, நல்லா இருக்கும். ரெஸ்டாரன்ட் அவுட்லுக்கே நல்லா தான் இருக்குல்ல. சாப்பிடுவோம். இன்னைக்கு ஒரு புடி. எங்களோட ஃபுட் ரிவ்யூக்கு வந்து எங்க அம்மா வந்திருக்காங்க guys. சானாஸ் லைஃப் ஸ்டைல். என்னப்பா என்ன பிக் பாஸே சிரிக்கிறது? எங்க அப்பா தான் guys பிக் பாஸ். வந்து நம்ம வந்து சிக்கன் பரோட்டா சாப்பிடுங்க. சிக்கன் பரோட்டா சாப்பிட போறோம். டேஸ்ட் பார்த்துட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க எப்படி இருக்கு. அம்மா சொல்றாங்க நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன், தாய் தான் ரிவ்யூ பண்ணுவேன். சொல்லுமா டிஃபரண்டான ஒரு டேஸ்ட் இருக்கு. நல்லா எப்படி மைனஸோட இந்த தண்ணி ஊத்தி சாப்பிடலாம். தண்ணியா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. தண்ணி ஊத்தி உங்க பிளேட் நல்லா இருக்கு கைஸ். உள்ள சிக்கன் ஸ்டஃபிங், சிக்கன் ஸ்டஃபிங், முட்டை இருக்குல்ல, முட்டை இருக்கு. அதானா வேப்பிலை தண்ணியாடா இது? நக்கல்யா அவனுக்கு. மிண்டி வாட்டர் நல்லா இருக்கு. இது அல்ஃபாம் தந்தூரி, இது புதினா தந்தூரி, புதினா டிக்கா, அல்ஃபாம் டிக்கா, நார்மல் டிக்கா. இது வந்துட்டு ஆல்ஃபாம் கிரீன் சிக்கன், ஆல்ஃபாம் டிக்கா. இங்க எல்லாம் சிக்கன் டிக்கா கைஸ், பல ரகம். நம்ம ஒரே பீஸ் மட்டும் பதிலுக்கு நாங்க அதே பதிலுக்கு வைக்கிறோம். பதிலுக்கு வைக்க மாட்டேங்கிறோம் தான் கம்ப்ளைண்ட். வச்சுட்டாங்க, எல்லாமே வச்சுட்டாங்க. எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. சாப்பிடுற பரோட்டா சேவால இல்ல. அல்பாம் தான் பரோட்டா சேவலாம் கிடையாதுங்க. கொஞ்சம் டிஃபரெண்ட். டாப்பிங்ஸ் இருக்கா? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. டாப்பிங்ஸ்லாம் இல்ல கிடையாது. ரெஸ்டாரன்ட்லாம் வச்சிருந்தாங்க. ஏய் நாயே இனி நம்ம மஜா சாப்பிடுவோம். சரிபடி வாங்க மாட்டோம். இந்த வெங்காயம் அவ்வளவு சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேபேஜ் எவ்வளவு சூப்பரா இருக்கு. உப்பிரும் மூஞ்சில. Emotional damn it. அதாவது இப்போ என்ன மேட்டர்னா நீ சொன்னதா நோ பரோட்டா சேருவா. சிக்கன் பரோட்டா, சிக்கன் ரோல் பரோட்டா, அதுக்குள்ளேயே மசாலா வந்துரும். அதுக்குள்ளேயே மசாலா வந்துரும். அதுக்குள்ளேயே மசாலா வந்துரும். அதனால நம்ம என்ன மைனஸ் மசாலா வந்துடுது. மைனஸ் இது ஒரு டிஃபரெண்ட் தான் இருக்குடா ரோல். புரியுதா? நம்ம ஷவர்மா இல்ல, நம்ம யூடியூப் வரலாவே தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்றோம். அப்படிங்கற இந்த மாதிரி டிஷ் இது முன்னாடி யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க நம்புறேன். இங்க இருந்து யாரும் காட்டுல நாகப்பட்டினம் வந்து யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. நாகப்பட்டினம் வந்து மஜாலே யாரும் இந்த கடையை நாங்க தான் ஃபர்ஸ்ட் காட்டுறோம். அதான் மஜா. நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கும்போது நம்ம எதுக்கு இப்படி உள்ள கேரு ஷவர்மாவை வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா ரொமானி ரொட்டி போட்டா சிக்கன் டிக்காவை பிச்சு போட்டு கத்தால துருவி போட்டு கேபேஜ் ஆனியன் போட்டு பிக் பாஸ் உடைய ரிவ்யூ என்ன கேட்டுருவோமா? அப்புறம் ஆயில்ல கரண்டி தரேன். நல்லா இருக்கு. ஜோமா டிஃபரெண்டா இருக்கு. ஐ மிஸ் மை பரோட்டா. நாகூர்ல இந்த பரோட்டா சாப்பிடாம வந்துட்டு விருப்பத்தெல்லாம் நல்லா இருக்கு. இன்னும் என்னதான் வேணுங்கிற? இன்னும் என்னதான் வேணுங்கிற? அது அள்ளி போட்டு எடுத்து சொன்னா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? இப்போ என்ன பண்ண போறேன்னாக்கா இது ரெண்டா உடைக்க போறேன். உடைச்சு மலை தந்தூரிமா இது சரியா? இது புதினா தந்தூரி. புதினா தந்தூரி நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன்.
ஃபுல்லா ஸ்டார்டர்ஸ் தான் இருக்கே, மெயின் கோர்ஸ் இல்லையாண்ணா? இங்க எல்லாமே இப்படிதான். அதுவும் கம்மிங்க. இங்க ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கோம், அது இங்க எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஃப்ரைட் ரைஸே இப்போ நல்ல எப்படி வரப்போகுது? எப்படி மச்சான்? எப்படி மச்சான்? இது எப்படி யோசிச்சாங்க தெரியல. உட்காந்து யோசிச்சிருக்காங்க. இதை பார்த்தா சாமா இல்ல, இது உட்காந்து யோசிச்சிருப்பாங்க போல. ரூம் போட்டு உட்காந்து மூளைக்கு மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அண்ணன். சாப்பிட்டு சொல்லிட்டு ஒரு பையன் வருவாங்க. ஆண்டி ஜோன் சரிப்பா, கார்ல 6 மணி நேரம் வரணும், அதை மைண்ட்ல வச்சுக்கோ. பிக் பாஸ் அதான் என்ன பண்றாங்க, கோழியை வச்சுடுறாங்க. வச்சுட்டு பச்சை கலர் மசாலா ஒண்ணு, ரெட் கலர் மசாலா ஒண்ணு, அதை அப்படியே திருப்பி தோத்துக்கிட்டே இருக்கீடா. அதை அப்படியே போட்டு கோழில அப்படி இப்படி வறுத்து நான் ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிடுவோம் சாப்பிட பிஸியா இருக்கேன்டா. பேசல போட்டு விட்டோம், சாப்பிடல பிஸியா வீடியோல போட்டு விட்டுறோம், சாப்பிடுறதுல பிஸியா இருக்கும். ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. ஃபுட் ரிவ்யூ கிடையாது. நாங்க ஃபுட் ரிவ்யூ கிடையாது, போற போக்குல காட்டுறோம். ஃப்ளோ தானே, அவ்வளவுதான் சாப்பிடுங்க. நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது அதுதான் வாழ்க்கை. என்னடா நீ என்ன வாழ்ந்துட்ட, நீ என்ன வாழ்ந்துட்ட எனக்கு புரியல. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இதோட 7வது வாட்டி சொல்றாங்க அவ்வளவுதான் வாழ்க்கை அவ்வளவுதான் வாழ்க்கைன்ட்டு. காலையில இருந்து என்னடா சாப்பிட்டான் அவன்? என்ன சாப்பிடலன்னு கேளு. டிராவலிங்ல ஜெரிமன் ஆயிடும். ஒரு ஜாக்கெட் வச்சு ஓடிட்டு இருக்கான் அவன். அதை தனியா சாப்பிட்டா பரவாயில்ல, டெம்ட் வேற எங்களுக்கும் வேற குத்துறான். அப்படியா மேடம்? அதுதான் அவங்க ரிவ்யூ கொடுக்குறாங்க. டேய் சும்மா இருடா. வாயமுறா குரங்கு. வாயமுறா குரங்கு. நீங்க கடை பேர் மஜா மஜா மஜா. ஓஜாரே ஓஜா ஸ்டார்டர்ஸா இருக்கு गाइस. மெயின் கோர்ஸ் எப்போ வரும் தெரியல, அது வெயிட்டிங். வரும். ஃப்ரைட் ஆர்டர் பண்றா டேய். ஃப்ரைட் நூடுல்ஸ் தானா? என்ன வேணும் ஆண்டி, மஜா மஜாவா இருக்கும். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? பாரு அதே பிரியாணி தான் டிஃபரெண்டா சாப்பிடலாம், மஜாவா சாப்பிடலாம். பிரியாணி மஜாவா சாப்பிடுங்க, நீங்க மஜாவா சாப்பிடுங்க. அப்படியே நிக்கிட்டு வாங்கி நீதான் பதில் நிம்மதியா சாப்பிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்ல. அதான் கண்டிப்பா சூப்பரா இருக்கு. சரி பண்ணுங்களா? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அந்த பிராண்ட காசு வாங்கிட்டியா? காசு போடு, அது ஒண்ணு இருக்கு. என்ன அது கூட கொலாப் பண்ணிட்டியா நீ? தனியா சேனல் என்ன தனியா கொலாப் பண்றியா? நம்ம வச்சது பாண்டிச்சேரி. गाइस இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்ல, அவனாச்சு தனியா பாத்துக்கோங்க. இன்னொரு பகுதி நிறைய இருக்கு. டேய் வேண்டாம், காமெடி பண்ணாத. டென்ஷன். நாங்க மறுபடியும் இந்த தடவை பதிவு பண்ணி ஆசைப்படுறோம். உங்க பிள்ளைய நாங்க எடுக்கல. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? இது எனக்கு மலேசியன் டிஷ் மாதிரியே இருக்கு பாக்கல. இதுதானே? ஆமா, ராஜமாதா சொல்லிட்டாங்க அவ்வளவுதான். गाइस எதுவா இருந்தாலும் something would happen big after சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாமிக்கு. என்ன இது ருமானி ரொட்டியாடா? ருமானி ரொட்டியோட அதுக்கு இதுதான் சாப்பிடணும். நேரத்துல ருமானி ரொட்டி வந்திருக்கு. அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து கிரேவி எடுவா.
And என்ன இந்த உள்ள ரேவ் இல்லாம உட்கார்ந்துறான். நீ ஏதோ சொன்னா மட்டும் பத்திட்டு வந்து. அதுதான் நீ இருக்கியே. இல்ல இந்த இது வர நீ கேட்க மாட்டேங்குது வேறடா. எங்க என்னென்னமோ கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இந்த வாட்டம் முடிச்சுட்டு வாட்டம். மசாலா, முட்டை, இது என்னது? ஏப்பா கொஞ்சம் என்கிட்ட முறுக்கு மசாலாமா? மஜா மஜா இது வந்து மஜா மஜா சாப்பர் ரைஸ். இது வந்து முறுக்கு மசாலா. இது வந்து முறுக்கு மசாலா இல்லடா, ரைஸ் மஜா மஜா ஸ்பெஷல் சாப்பர் ரைஸ். 3 வகையான ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு தான் இங்க நின்னு பேசுறோம். அங்க இருந்து எடுத்துட்டு இருக்கோம் ஷூட். நாகூர்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம் ஷூட். நான் காலை சார்ஜ் போலான்னு பார்த்தேன். சரி சார் சாப்பிடுங்க. கைஸ் நாங்க டக்குன்னு எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணிட்டு வந்து சந்திக்கிறோம். வந்து சாப்பிட்டோம் மஜா மஜா மஜா. அதான் அதோட டயலாமா மஜாக்கு நாங்க ஒரு டயலாக் ஒண்ணு புடிச்சோம். அச்சா கியா மஜா மஜா காயா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மறுபடியும் போய் சாப்பிட்டு வருவாங்க. நீங்க நாகூர் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பயங்கரமா இருக்கு. ட்ரை எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. சிக்கன்ல மாதிரி ரோல் மாதிரி கொடுத்தாங்க. பேச முடியாம இங்க வரைக்கும் நிக்குது. இங்க வரைக்கும் இருக்கு சாப்பாடு. கூல் ட்ரிங்க்ஸ் சாதிக் கூல் ட்ரிங்க்ஸ் இவனெல்லாம் வச்சுக்கிட்டு அங்க வண்டி வருதுடா. ஓகே गाइस கண்டிப்பா சீக்கிரம் ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க நாகூர் தர்கா வந்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம். நாகூர் தர்கால இருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் அப்ப 15 கிலோமீட்டர்ஸ் வருது. ஆனா உங்களுக்கு நைட்ல நீங்க டிராவல் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் தான் வரும். ஆமா, வேற எதுவும் ரொம்ப அதிகமா 15 மினிட்ஸ் தான். 11 o'clock ஷாப் ஓபன். 11 o'clock ஷாப் க்ளோஸ். லொகேஷன் கீழ தரேன். ஆமா, நேம் லொகேஷன் கீழ கொடுத்துறேன். ஷாப் 11 o'clock க்ளோஸ் ஆயிரும். ஹைட்ரேட்டிங்க தண்ணி குடிங்க. இது மட்டும் வேணாம் गाइस. இது வேணாம். அப்படி சொல்லக்கூடாது. குடிச்சுக்கங்க. அப்பப்ப கொஞ்சம் தேவையில்ல. வேணாம்பா, நமக்கு என்ன சொல்ல தேவையில்ல. தண்ணி குடிங்க. ஓகே गाइस, ஐ திங்க் நாகூர் சீரிஸ் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இல்ல இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சது எதுக்குனாக்கா யூனிட் 9 எங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் நேம் நாங்க சொல்லிட்டோம். யூனிட் 9 ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்துட்டு தர்காவுக்கு போனோம், நல்லபடியா வாங்கணும், பிளெஸிங்ஸ் வாங்கணும். இங்க வந்து செம்மையா செம்ம சாப்பாடு. மத்தியானமும் நல்ல சாப்பாடு, காஜா பாய் பிரியாணி. இன்னைக்கும் நல்ல சாப்பாடு. இப்ப வந்துட்டு சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிறோம். சந்திக்கிறோம். Until then, bye from Short Sport Vlogs and team.